80 to 90% முதல்லே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட காசுலாம் வாங்கி இவங்கள ரெடி பண்ணி இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஈவன் எனக்கு தெரியும்ல, நான் எனக்கிட்டே கேட்டாங்கங்கும்போது ஒரு டீமாக பிரிஞ்சு வந்து கேட்குறாங்க 2 கோடி கொடுக்கணும் 3 கோடி கொடுக்கணுன்ட்டு. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். காசு வாங்கிட்டு தான் சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்தலை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட காசு கொடுக்கலன்றது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க வந்து எந்த இடத்துலையும் ஜாதி பார்த்து நிப்பாட்டி எந்த இடத்துல யார் நிற்கிறானே தெரியாது. இந்த ஓட்டு விழுந்தது எல்லாமே விஜய்ன்ற ஒரு முகம், விசில்ன்ற ஒரு சின்னம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்காக விழுந்த ஓட்டு தான் எல்லாமே ஒழிய யாரும் காசுக்காக இல்லை. மக்கள் ஒரு மயக்கத்தில் ஓட்டு போட்டுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மக்கள் ஒரு மார்க்கமானவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலும் கொடுத்துருவாங்க, வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்துருவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பீப்புள். அவங்களுக்கு சில விஷயங்களை தொட்டுட்டா அதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. அவங்களுக்கு இது வேண்டான்னு முடிவு பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் அது வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க.